இப்போ ஒரு 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன். அது அவங்க 4 5 பேர்த்துக்குமே மொத்தமாக நான் ஃபார்வேர்ட் பண்ணுறேன். இதில் யார் எனக்கு ரிப்ளை என்ன எப்படி பண்ணுறாங்க, ரீசார்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா, என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அது என்ன மெசேஜ் நீங்களே பாருங்கள். 2 GB 1 மந்த்துக்கு 350 ரூபா ரீசார்ஜ் பண்ணு, எனக்கு நெட் இல்லை, ஜிபேக்குள்ளே போல், நீ மடி நீ பண்ணு உடனே அமௌண்ட் அனுப்புகிறேன், பண்ண உடனே அமௌண்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு மெசேஜ் யாராருக்கு பண்ணியிருக்கேன். மாலினி அவள் பார்க்கல, சரண்யா பார்த்துட்டா, சங்கரி பார்க்கல, மோகனா, பவித்ரா இவங்க 5 பேர்த்துக்கு அனுப்பியிருக்கேன். இல்லை 5 பேர்த்தில் யார் ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஒரு வேளை 2 பேர் பார்த்துட்டாங்க. இல்லை மெசேஜ் எதுவும் ரீசன் சொல்கிறாங்களா என்னன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். சங்கரிட்டிருந்து எதே ரிப்ளை வருது. என்ன சிம்மு பரவாயில்லையே, உடனே கேட்டால் பயமில்லை, அப்பா பண்ண ரெடி. பொருங்க, நம்ம அமௌண்ட் இருக்கான்னு அமௌண்ட் இருக்காடா. இதை நான் சொல்லி வச்செல்லாம் பண்ணலை நான். ஆனால் இப்போ எனக்கு உண்மையிலே நெட்டு முடிஞ்சிச்சு, எனக்கு ஜிபேக்குள்ளே போக மாட்டேங்குது. அதனால் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட கேட்குறேன். நான் எதாக இருந்தாலும் உறுத்தா கேட்குறது உங்கள் 5 பேர் தான். அதில் ரொம்ப நான் உறுத்தா கேட்குறது சரண்யா சரண்யா நம்பர் மோகனார் தான் கேட்பேன் அடிக்கடி. இப்போ அவள் கேரளாவுக்கு சப்போஸ் ஆன்லைன் வர வாய்ப்பே இல்லாத ஒன்று டிக்கெட்டோடு இருக்குது. மாலினி 9 மணிக்கெலாம் தூங்குற கேஸு. சரி அனுப்பியிருக்கேன். அவள் காலையில் என்ன ரிப்ளை பண்ணுறான்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் ஆட் பண்ணி விடுறேன். சங்கரி தான் அதை சொல்கிறா, நீ சொல்லுன்னு சொல்கிறா. அப்போ சரண்யா ஃப்ரெண்டுன்றவ பார்த்து அதுக்கு ரிப்ளைவே பண்ணலை. அதுக்கு ஹோய் நினைப்போம், என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இவன் என்னமோ மெசேஜ் பண்ணுறா, நான் உங்களோட பேலன்ஸ் பண்ணுறேன், நான் உனக்கு பேலன்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஐயோ பார்த்தீங்களா, ரீசார்ஜ் பண்ணிட்டான். யார் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. 1 நிமிட் வெயிட் பண்ணுங்கள். பண்ணிட்டேன். வாவ், சரண்யா பண்ணியிருக்கா மச்சி. தேங்க்யூ ஸோ மச்டா. அப்போ இவட்ட சொல்லிடுவோம். டேய் வேணாம், சும்மா கேட்டேன். என்ன இவ பவித்ரான்ற பேர் சும்மானாலே நம்ம மெசேஜை பார்க்க மாட்டா. சங்கரி ஏதாவது ரிப்ளை பண்ணுறா, அப்புறம் என்ன டேஸ்க் கேட்டேன் அப்படின்னு ஏதாவது அசிவாக வைக்க போகிறா. பொருங்க கேட்போம். எனக்கு பேலன்ஸ் பண்ணா பண்ண போகிறேன், அமௌண்ட் பண்ண போகிறேன், அமௌண்ட் சொல்லு, நான் ரீசார்ஜ் பண்ணுறேன்னா சொல்லு. ஸோ இவளுக்கெல்லாம் பண்ணிடாமல், அதனால் இவங்க மெசேஜ்லாம் நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, இவளுக்கும் டெலிட் பண்ணிடுவோம். அது வேறு, இவங்க நம்ம தூங்கினதுக்கப்புறம் சப்போஸ் ஆன்லைனில் வந்து பார்த்துட்டு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுதான் வேஸ்ட்டாக போயிரும்ல. நான் அவங்க பண்ணால் திருப்பி நான் கொடுத்துருவேன், ஆனால் எனக்கு வேஸ்ட்டாக நட்டமாக போயிருமே. அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. ஒரு ஹெல்ப் பண்ணி கேட்டோன்னே உடனே வந்து இதில் நின்னதே சரண்யா அமைச்சு தான். தேங்க்யூ ஸோ மச். எஃபெக்ட்டு சங்கரியே ஃபஸ்ட்டு கேட்டது சங்கரி தான். அவள் பண்ண ரெடி தான், ஆனால் சிம்மு தெரியலை. சரண்யா கேட்குனே பண்ணியிருக்கோம் செஞ்சுக்கனால அவளுக்கு தெரிஞ்சிச்சு, இவளுக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் உன்ட்ட கேட்டிருக்கேன், என்ன சிம்முன்னு கேட்டிருக்கேன். அவள் மெசேஜை நீங்களே பாருங்களேன், அவள் என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கான், என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு.
ஏய் என்னாச்சுடா? இருக்குடா, நீ சொல்லு. பேலன்ஸ் போட்டுட்டு ஒரு தேங்க்யூ. பரவாயில்ல, தேங்க்ஸ். தேங்க்ஸ்டா. பேலன்ஸ் ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம்.